கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 19வது வசனம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சொல்லாத தேவன். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், பாதுகாக்கிற கர்த்தர். கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா மொழியினரும் தம்மை அறிந்து கொள்ளும்படியாக பல மொழிகளில் வேதத்தை அச்சடிக்கும் கிருபையை தந்தார். நம்முடைய நீதியுள்ள நியாயாதிபதியான அவரை முழுமையாக தேடுவோம். நமக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. தம்மையே நமக்காக தந்தவர். அவர் விரும்பாத காரியங்களை தூக்கி எறிவோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தினமும் கேட்போம். மாசில்லாத தூய தேவனை அண்டிக் கொள்வோம். அவரை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பலனுண்டு. எனவே அவருக்காக வாழ்வோம், அவரை பற்றி கொள்வோம். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்களுக்கு தென்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் பதிலளிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கங்க, வேலியடிங்க, வேண்டிய கிருபைகளை தாங்க. உம்மை அறியாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும் நாங்களும் ஆயத்தமாய் இருக்க இந்த நாட்களில் வேண்டிய கிருபை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் கெஞ்சிறோம். நீரே பொறுப்படும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.